ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ லெசன் நம்பர் 9ல் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லெசன் நம்பர் 9ல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஃபைண்ட் தி ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமுடைய சிம்பிள் என்னது? எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் ஃபிஃப்த் ஆர்பிட்னா n இஸ் ஈக்குவல் டு என்னது? இப்போ 5ன்னு வரும். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஆங்குலர் மொமெண்டம். இந்த வெலாசிட்டியை நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ஹெச் பார்னு கூட சொல்லுவாங்க. ஸோ என்ஹெச் கட் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்னா, என் திஸ் ஹெச் கட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஹெச் பை 2π. அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி மாறுது இந்த இடத்துல? எல் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. அவ்வளோதான். இருக்கிற எல்லா கிவன் டேட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு n என்னது? 5th. கரெக்டா? அடுத்து h அப்படிங்கிறது என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.6. கரெக்டா? இன்டூ 10 to the power of minus 34. ஓகேவா? டிவைடட் பை 2π. 2 into 3.14. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆங்குலர் மொமெண்டம் உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2. கரெக்டா? 5.25 இன்டூ 10 to the power of minus 34னு கிடைக்கும். கிளியராக இருக்கா? இதை நம்ம சால்வ் பண்ணோம். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு லாக் புக் யூஸ் பண்ணி 8th சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே லாக் புக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பாருங்கள். லாக் புக் எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஐடியா வச்சிரும். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் உடைய யூனிட் என்னது? நம்மளுக்கு கிலோகிராம். கரெக்டா? மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? செகண்ட் இன்வர்ஸ். என்னன்னு கிடைக்கும்? செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கிட்ட கேட்குறாங்கல்ல, அதுதான் இம்பார்ட்டண்ட். என்ன சார் இந்த இடத்துல ஏதோ ஒரு பார்ட் மாரி வச்சுருக்கீங்க ஸ்க்ரீனில், அதை எக்ஸ்பிளைனே பண்ணலையே அப்படின்னா, இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் போக போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? வெலாசிட்டி கேட்குறாங்க. செகண்டாக நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் தட் எலக்ட்ரான். கரெக்டாக? அப்போ என்ன ஃபார்முலா? எல் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர்னு போடலாமா? எம்விஆர். அப்போ வி தானே வேணும் நம்மளுக்கு. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? நம்மளுக்கு எல் பை எம் இன்டூ ஆர். இதில் எல் அப்படிங்கிறது என்னது? ஆங்குலர் மொமெண்டம். அதை கண்டுபிடிச்சாச்சு. எம் அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் தி என்னது? எலக்ட்ரான். அந்த மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஆர் அப்படிங்கிறது என்னது? ரேடியஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது நியூக்ளியஸ்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட், இது தேர்ட் ஆர்பிட். கரெக்டா? இது 4th ஆர்பிட், இது என்னது? நம்மளுக்கு 5th ஆர்பிட். இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு n இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் என்ன ஆகிட்டே இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலா எனக்கு சொல்லுது. கரெக்டா? நம்ம டெரிவேஷன் போட்டிருப்போம், ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. கரெக்டா? அப்போ ஆர்என் ரேடியஸ் ஆஃப் தி என்னது? இப்போ எந்த ஷெல்லுக்கு எந்த ஆர்பிட் கண்டுபிடிக்கணும்? 5th ஆர்பிட். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி 5th ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு a0, வேர் a0 இஸ் நத்திங் பட் 0.529. கரெக்டா? இன்டூ ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? இதில் n ஸ்கொயருங்கிறது என்னது? இப்போ நம்மளுக்கு 5. அப்போ 5 ஸ்கொயர் என்ன ஆகும்? நம்மளுக்கு 25 ஆகும். அப்போ எனக்கு ரேடியஸ் ஆஃப் தி 5th ஆர்பிட் என்ன நடக்கும்? எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் எனக்கு இதை சால்வ் பண்ணனா? 13. இதை சால்வ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது? 13.25 அப்படின்னு கிடைக்கும். 13.25ன்னு கிடைக்கும். இன்டூ ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது என்னன்னு சொல்லலாம்? நம்ம 10⁻⁻10 சொல்லலாம். சரியா? எக்ஸசைஸ் நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது இந்த ரேடியஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? இந்த வேல்யூவும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலேருந்து என்ன பண்ணோம்? டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போது இந்த எல் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 5. கரெக்டா? 25 இன்டூ 10 to the power of minus 34. கரெக்டா? into 10 to the power of minus 34 divided by m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 into
10 to the power of minus 31 into r அப்படிங்கிறது என்னது ரேடியஸ். ரேடியஸ் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 13.25 into 10 to the power of minus 10. அப்போ இதை நான் எனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் என்ன கிடைக்கும்னா v is equal to இந்த மைனஸ் 31 மைனஸ் 10 என்ன ஆகும், மைனஸ் 41 ஆகுமா. எஸ், இந்த மைனஸ் 41 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 41. அப்போ நான் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிகிட்டே வந்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.4 இன்ட்டு 10 to the power of என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ வெலாசிட்டியோட யூனிட் என்னது நம்மளுக்கு மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். கரெக்டாக, மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இஃப் யுவர் ரேடியஸ் இன்க்ரீசஸ், நல்லா பாருங்க, இந்த ரேடியஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக இந்த வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதானே ஆக்சுவலாக நம்மளுடைய கான்செப்ட் அதுதான். ஸோ இது வந்து முக்கியமான இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2000 சாரி தட் இஸ் நவம்பர் 2025 செகண்ட் மிட் டர்மில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.